கிரைட்டம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அவங்களுடைய ஐபிஎல் பயணத்தை இங்கே முடிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே வருத்தமாக இருந்தாலும் இந்த சீசன் உண்மையாலுமே விட்டுட்டாங்க. இதோட முடிஞ்சு போச்சு. MS தோனி அவர்களே மனசை விட்டார்னா பார்த்துக்கோங்க. போஸ்ட் மேட்ச் ப்ரெசன்டேஷனில் அவர் சொன்ன விஷயம் என்ன, உண்மையாலுமே சென்னை சூப்பர் கிங்ஸ் இங்கிருந்து குவாலிஃபை ஆக முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு தோல்வி அப்படிங்கிறத விட மோசமான ஒரு தோல்விங்க. உண்மையாலுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் ஆடும்போது நல்ல ஒரு இன்டென்ட் அப்படிங்கிறது சின்ன பசங்கிட்ட தெரியுது. 17 வயசு பையன் ராகுல் திரிபாதி கட்டையை போட்டு ஆடுறாரு. அவர் அடிச்ச டோர்னமெண்ட் அடிச்ச மொத்த சிக்ஸை விட 2 பால் 3 பால்ல பிடிச்சி அவன் அடிச்ச ரன் அதிகம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி ஆகணும். திரிபாதி, ஹூடா, விஜய் சங்கர் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் அவங்க எடுத்ததுக்கு இதுக்கு முன்னாடி ஆக்ஷன்ல எவ்வளவோ பிளேயர்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. 10 கோடி அஸ்வினுக்கு ஸ்பெண்ட் பண்ணாங்க, நிறைய பிளேயர்ஸுக்கு 18. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த அமௌண்ட் எல்லாம் இருந்திருந்தா ஒரு ஆசுதோஷ் சர்மா ஒரு 6 கோடிக்கு வாங்கியிருக்கலாம், ஒரு நிறைய பிளேயர்ஸ் வாங்கியிருக்கலாம், நடராஜனை வாங்கியிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன் இருந்தது. ஆக்ஷன்ல எங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தான் வேணும்னு சொல்லி போனாங்க. ஆனால் திரிபாதி, ஹூடா எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கிளியராக தெரியுது டோட்டல் ஃபார்ம் அவுட்டுங்க. கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இனிஷியல் மேட்ச் வின் பண்ணாதான் பிரச்சனை. நம்ம இந்த மேட்ச் பற்றி பேசுறதை விட்டுட்டு முன்னாடி இருந்தே அந்த வெற்றி பாதையில வந்திருக்கணுங்கிறது உண்மையான விஷயம். இந்த மேட்ச் நீங்கள் ஒரு 2 யங்ஸ்டருக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஒரு அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், இவங்க எல்லாமே நீங்கள் ஒரு 3வது 4வது மேட்ச் கொண்டு வந்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 வின் அப்படிங்கிறது சிஎஸ்கே கையில் இருந்திருக்கும். ஃபியூ மேட்சஸ் இனிஷியல் லாஸ் பண்ணாதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை பற்றி தோனி என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ஆயுஷ் மாத்ரே ஒரு நல்ல ஃபைண்டு, ஹிட்டர் பயங்கரமாக ஆடுறது எங்களுக்கு சந்தோஷம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் ஃபியூ மேட்சஸ் மிஸ் பண்ணது அதனுடைய காஸ்ட் என்னங்கிறது எங்களுக்கு இப்போ தெரியுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது போக ஹானஸ்ட்டாக அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சீசன் நாங்கள் குவாலிஃபை ஆகுமா ஆகலையானுங்கிறது ஒரு டவுட் தான், ஆனால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா 6 மேட்ச் இருக்கு, 6ல் 6மே வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. மற்ற டீம்ஸும் தோக்கணும். வின் பண்ணுற நம்ம கையில் இருந்தாலுமே மற்ற டீம்ஸ் எல்லாம் தோக்கிறதெல்லாம் ஆண்டவன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். அதெல்லாம் போக ஏதாவது மேஜிக் நடந்து உள்ளே போனால் எங்களுக்கு சந்தோஷம் சொல்கிறாரு. அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த வருஷம் கொஞ்சம் கஷ்டம் தான், அடுத்த வருஷத்துக்கு நாங்கள் பிளேயிங் 11 மாற்ற போகிறோன்னு சொல்லிட்டாரு. தோனி அவர்கள் இதை ஆல்ரெடி பண்ணியிருக்காரு. 2020 இதே மாதிரி தாங்க. காம்பினேஷன் செட் ஆகலை. ஆனால் அடுத்த வருஷம் இருக்கக்கூடிய காம்பினேஷனை வச்சு ஆக்ஷனில் தேவையான பிளேயர்ஸை வச்சு அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணி கொண்டு வந்தாங்க பாருங்க. அது ஒரு டீம். MS தோனி கையில் 2 மேட்ச் தான் ஒரு கேப்டன்சி வந்திருக்கு அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு யோசிக்கக்கூடிய விஷயம் கரெக்ட் தான். ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு. 6 மேட்ச்ல ஒரு சான்ஸ் பார்ப்போம், தில்லுக்கு தொட்டு பேட்டிங் ஆடுவோம், ஏதாவது ஒரு சான்ஸ் மாட்டி குவாலிஃபை ஆகிட்டோம்னா நமக்கு சந்தோஷம் தான். அப்படி குவாலிஃபை ஆகலையா, நாங்கள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் இந்த ஆயுஷ் மாத்ரே, ஷேக் ரஷீத், அன்சுல் கம்போஜ், டெவால் பிரேவிஸ், இந்த மாதிரி சின்ன பசங்களை வச்சுக்கிட்டு அடுத்த வருஷம் ஒரு சில நல்ல பிளேயர்ஸையும் எடுத்து நாங்கள் குரூம் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கிளியராக தெரியுது தோனி அவர்கள் இன்னொரு வருஷம் இந்த டீமை குரூம் பண்ண போகிறாருங்க. வேற வழியே கிடையாது. சிஎஸ்கே ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல கோட்டை விட்டாங்க சொல்லியாகணும். இன்னைக்கு மும்பை கூட தோத்ததுக்கு மிக முக்கியமான காரணங்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இம்பாக்ட் பிளேயரா அஸ்வின் வந்ததான். அஃப்கோர்ஸ் சூப்பரான ஒரு பவுலிங் அவர் போட்டார், அதில் மாற்றம் கிடையாது. விக்கெட் எடுக்கல அப்படின்னா கூட நல்ல ஒரு பவுலிங் போட்டார். ஆனால் கம்போஜ் இருந்திருந்தா கலீல் அகமது கம்போஜ் அப்படிங்கிற மாதிரி பவர் பிளேயில் நம்மளால அட்லீஸ்ட் ரோஹித் சர்மா இல்லைன்னா ரியான் ரெக்கல்டனோட விக்கெட் எல்லாம் தூக்கியிருந்தா கூட ஒரு ப்ரெஷர் போட்டிருக்க முடியும். கம்போஜ் இல்லாத ஒரு வருத்தங்க. ஏன்னா அஸ்வின் ஸ்பின் ட்ராக் அப்படிங்கிறதுனால டியூ வருது, ஓரளவு செம்மையாக பண்ணுவாருங்கிற மாதிரி எடுத்தாங்க. அதுவும் நமக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வருஷம் எதுவுமே சரியா போகல. ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான ஸ்டேஜில் எதுவுமே சரியா போகல. அஃப்கோர்ஸ் மேட்ச் தோற்றதுக்கு அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் பிலோ பார் ஸ்கோர் கண்டிப்பாக சிஎஸ்கே ஒரு குறைஞ்சபட்சம் 25 ரன், ஒரு 190+ போட்டிருக்க வேண்டிய ஒரு டோட்டல் தான். அந்த அளவுக்கு தான் இருந்தாங்க. பவர் பிளேயில் 54 ரன் இருந்தாங்க. ஆனால் மிடில் ஓவர்ஸில் ரன்னே வரலிங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10வது ஓவர் முடியும் போது 80 ரன் தொடர்க்கே கஷ்டப்பட்டாங்க. 14வது ஓவரில் தான் 100 ரீச் பண்ணாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 ரன் 25 ரன் பின்னாடியே இருந்திருக்காங்க. அப்படி போட்டிருந்தாலும் மும்பை அடிச்சிருப்பாங்க தான். பட் இருந்தாலுமே பண்ண வேண்டிய இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, பத்திரானாவை எதுக்கு இவ்வளோ தூரம் பேக்கப் பண்ணணும்? பவர் பிளேயில் கண்டிப்பாக ஒரு 2 ஓவர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் 2 ஓவர் கொடுக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் அவங்க சரி பண்ணால் மட்டுமே ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்குது. எனிவே அவங்க மேலே மிஸ்டேக், இவங்க மேலே மிஸ்டேக் அப்படிங்கிற மாதிரி குறை சொல்கிறது இல்லாமல் அவ்வளோதான். சிஎஸ்கே வெளியில் போயிட்டாங்க, அதை ஏற்றுக்கணும். மும்பையோட சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் அவங்க மேலே போயிட்டாங்க, அதையும் நம்ம ஒத்துக்கணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த மேட்ச்சுக்கு 4 நாள் கேப் இருக்குது. பட் இருந்தாலுமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் அவங்களுடைய மனசு விட்டாங்க. இனி கொஞ்சம் கஷ்டம் தான், என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.